A very happy evening, friends. In today's session, we'll be looking into the supplementary reading on Monday morning. இந்த கதையை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம். We'll quickly recap the story. Before that, as usual, we will start the session with a small motivational story. In today's session, what and all we are going to see. இந்த பாட சம்பந்தமா என்ன மாதிரி கேள்விகள் வரும், ஒரு coherent order question, passage comprehension, இது மாதிரி கேள்விகளுக்கு வந்து நம்ம பதிலளிக்க பார்க்க போறோம். சரியா? So it is going to be exam oriented and how questions would be asked from this chapter. Okay. Let us begin with the motivational story. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அப்படியே முழுமையா அதை பத்தி நமக்கு தெரியாம அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஒரு நபரா இருக்கலாம், இல்லாட்டி அந்த விஷயமா இருக்கலாம். பிஃபோர் knowing anything in depth, we shouldn't judge. Right? ஒரு ப்ராவர்ப் கூட இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். அந்த புத்தகத்தினுடைய அந்த அட்டையை வச்சு அது என்ன மாதிரியான புத்தகம் நம்மளால சொல்ல முடியாது. புத்தகத்துக்கே அப்படின்னா ஒரு நபரை வந்து நம்மளோட எளிமையா நம்ம வந்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? There is a boy. This boy name is Rohan. Okay, he views the scenery that he is able to see from this train. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த ட்ரெயின் உட்காந்தோம்னா அதுல வந்து இந்த ஜன்னலோர சீட்டு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா? உங்களை யாராவது மாட்டேன், எனக்கு ஜன்னலோர சீட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டீங்க இல்லையா? Each one of us loves to sit nearby window. We want to see the scenery, mountains, trees. Yeah, same way this boy Rohan also wanted to see the scenery. So he looks in wonder. Wow, what a beautiful view. எவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த மலையை காட்சியா பார்க்கும்பொழுது. பார்த்தா தாத்தாவோட சேர்ந்து போயிருக்கான். தாத்தா பாருங்க, இந்த இந்த ரயில்ல பயணிக்கும் பொழுது மரங்கள்லாம் வேக வேகமா பின்னாடி போறது தாத்தா. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் கேட்டோடனே அவங்க அப்பா வந்து, ஆஹா குழந்தை எவ்வளவு நல்லா சந்தோஷப்படுறான் அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுறாராம். இங்க பாருங்க, மேகங்கள்லாம் வேகமா பின்னாடி போறது, மரங்கள்லாமும் வேகமா போறது, இவ்வளவு நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. உங்க எல்லாருக்கும் தோணும், இது என்ன ட்ரெயின்ல பயணிச்சோம்னா அப்படிதானே, the trees will go behind, the clouds will go move behind. This is the common thing. What is to be amazed about it? Nothing unusual in this, but it was unusual for this son, this kid Rohan. நமக்கே இந்த மாதிரி வினோதமா தோன்றதுன்னா பக்கத்துல உட்கார்ந்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது என்ன இந்த பையன் வந்து மரம் போறது மேகங்கள்லாம் பின்னாடி போறதுன்னு நினைச்சு சிரிக்கிறான், என்ன வித்தியாசமா இருக்கு, ஏன் இந்த பையன் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சு சிரிக்கிறான் அப்படின்னு தோணித்தான். People were perplexed. Why this kid is laughing for such a small thing? Then the grandpa was traveling along with his grandchild, that is Rohan. He told it seems this is the first time that he is traveling in train after his eye operation. From his child, that is right from his birth, he could never see things around him. இது வரைக்கும் அவனால பார்க்கவே முடியாது, பார்த்ததும் கிடையாது. இந்த கண் ஆபரேஷன் முடிச்சுன்னு நாங்க இப்பதான் வீடு திரும்பி போறோம். இதுதான் அவன் பார்க்கக்கூடிய முதல் காட்சி. அதுவும் ரயில்ல வந்து இப்பதான் அவன் முதல் தடவையா பயணிக்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அற்புதமா இருக்கு, அவ்வளவு பிரமிப்பா இருக்குங்கிற மாதிரி பேசுறான். தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். நமக்கே ஒரு தருணத்துல தோணித்துல, ஏன் இந்த பையன் மரம் பின்னாடி போறது, மேகங்கள்லாம் பின்னாடி போறதுன்னு ஏன் இந்த பையன் இப்படி சொல்றான்? நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும் இல்லையா? See, that is the reason we should never judge a person by the way they speak. There might be a reason behind it why he or she is saying in such a situation like that. Okay, so we should never judge another person either by their appearance or by that particular situation. So that is the thought. Every single person on the planet has a story. So don't judge people before you truly know them. உண்மையா அவங்கள தெரியற வரைக்கும் நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. So with this good note, we will start today's session.
So, what are all the important characters? Who are all the important characters that we come across in this story? We have Tom Sawyer, we have Tom Sawyer, we have Aunt Polly, we have Aunt Polly, his aunt, then his brother, Tom Sawyer's brother, Sid Sawyer, then his cousin Mary as well. But she doesn't have a prominent role in the story. இந்த கதையில prominent role ஒன்றும் அவங்களுக்கு இல்ல. But still, the characters has been mentioned. அதுவும் முக்கியமா டாம் சாயர் பத்தின முக்கியமான நிகழ்வுகள் இந்த கதையில பார்க்கும்பொழுது என்னெல்லாம் இருக்கு அதுதான் நான் இங்க எழுதியிருப்பேன். I would have written few points about the characters from Sawyer and Polly, Sid Sawyer. Each and every character we will study it. Before that, we shall quickly recap the story. Shall we? Yes, we will. Just give me a moment. I'll share the screen of the story. பாட ரீதியா இருக்கக்கூடிய கடினமான வார்த்தைகள் அதுக்கான அர்த்தம் எல்லாமே நம்ம போன செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ குவிக்கா இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்கை ப்ரஷ் பண்ணணும்னா எஸ். On Monday morning is the name given to the supplementary reading. In just 12 sheets, we are going to summarize. That is 12 slides, we are going to summarize the entire story. Good? Okay. It's a supplementary reading. So Tom went to school on all Monday mornings. How did he feel? Was he very happy? No, he wasn't happy at all. How he felt? He felt very strange. He never felt like attending schools. What was the feeling that he had while he went to the school? He felt like going to a prison. Yeah, it was like going to a prison for him. ஒரு ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படிதான். சில நேரங்கள்ல ரொம்ப நாள் நீண்ட லீவ் இருக்கும். இந்த பண்டிகை எல்லாம் வருதுன்னா இல்லாட்டி ஒரு லாங் வீக்கெண்ட் வருதுன்னா ஒரு 4-5 நாள் லீவு கழிச்சு ஸ்கூல் போகணும்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கும். இவனுக்கு வாரமே திங்கட்கிழமை ஸ்கூல் போறதுனாலே கஷ்டமா இருக்கு. இட் வாஸ் லைக் டிபிக்கலி கோயிங் டு அ prison for him. So he would think one or the other reason how he can tell his parents, how he can convince his parents for not going to school. எப்படின்னா சொன்னா அம்மா அப்பா ஒத்துக்க வைக்கலாம், வீட்லயே இருக்கலாம். So Tom wanted to stay home from school. So he lay in the bed and he wished to be sick. உடம்பு முடியாத போல நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு இன்னைக்கு ஜுரம், எனக்கு ரொம்ப வயத்த வலிக்குது, இந்த மாதிரிலாம் காரணம் நம்மளும் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் டாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்லயே இருக்கான்னு பிளான் பண்றான். ஸோ என்ன காரணம் சொல்றான்? முதல்ல ரொம்ப வயத்த வலிக்குது, எனக்கு முடியவே இல்லை, பா ரொம்ப வலிக்குது எனக்கு. See, he says the reason of stomach ache, வயத்த வலிங்கிற காரணத்தை சொல்ல பார்க்கலாம். Then he feels this to be an absurd reason. இந்த ரீசன் சொல்ல வேண்டாம், ரொம்ப நாளா பல்ல ஆடின்னு இருக்கு, பல் வலிக்குதுன்னு நம்ம வேணா சொல்லலாம். ஆடின்னு இருக்கிற பல்ல ஒரு காரணமா நம்ம சொல்லலாம் அப்படின்னு தோன்றுறது. So what he does, so he changed his mind. Why he changed his mind? As he was afraid. The reason behind it, his aunt, if at all she comes to know that he is saying like this, she would pull his teeth and he would be in pain. Yeah? ஒருவேளை தெரிய வந்ததுன்னா அத்தைக்கு பல்ல பிடுங்கிடுவாங்க, அப்புறம் வழியில தான் இருக்கணும். பொய்யான வலி உண்மையான வலியா மாறி போயிடும் அடுத்தது இல்லையா? So he was afraid for that particular reason. So Tom knew that injured toe can help him in bed. Sorry, can keep him in bed for even 3 weeks. 3 வாரத்துக்கு கூட நம்ம நம்ம காலில் குதிகாலில் இருக்கக்கூடிய அந்த கட்டவிரல் வலிக்கிறது, அதை வேணா ஒரு காரணமா சொல்லி 3 வாரம் அதுல காயம் பட்டிருக்கு இது சொல்லியே நம்ம 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கலாமா இப்படி தோன்றுறது. He had earlier known that an injured toe can keep one in bed for even 3 weeks. காயப்பட்ட அந்த கட்டவிரல் காயப்பட்டதுன்னா 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், இதை ஒரு காரணமா வச்சுக்கலாம். He had earlier known, like he can't tell like this. So what happens after that? He lifted his sore toe up and started to groan. He lifted his sore toe and he started to groan. வலியில அப்படியே கத்துறான்,
நம்ம கூட நமக்கு ஏதாவது தலை வலிக்குதோ கால் வலிக்குதுன்னா ஐயோ முடியலையே அந்த மாதிரி சத்தம் போடுவோம்ல, அதே மாதிரிதான் தன்னுடைய கட்ட விரலுக்கு வலிக்கிறதுனால அவனும் அந்த மாதிரி சத்தம் போடுறான். He lifted his sore toe up and started to groan loudly in imaginary pain. ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான வலி கிடையாது, ஒரு பொய்யான வலி, அதுல வந்து வரக்கூடிய ஒரு சத்தம். He is not telling the truth. He is having an imaginary pain. It's not the real pain, but he imagines to have a pain. So what he does, நம்மலாம் என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவோ அண்ணா தங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஏய் இதை பாருடா எனக்கு ரொம்ப வலிக்குது, இதை பாரு நம்ம வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா, அதை பாரு ரொம்ப வலிக்குது எனக்கு தூக்கமே வரல, பக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்பி விட்டுருவோம்ல. அதே மாதிரிதான் இவன் இந்த மாதிரி சத்தம் போட்டு போட்டு he did this to wake up Sid sleeping beside him. He was a cousin. டாமினுடைய cousin தான் Sid, his brother, cousin brother. He lifted his sore toe up and he started to groan loudly in imaginary pain. So he started to wake up Sid, sleeping beside him. Finally, Sid woke, thinking Tom was really suffering for us. ஐயோ ரொம்ப நேரமா துடிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு, நான் எப்படியாவது உதவி செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறான். So Sid was upset with Tom's condition, who started to confess his sins as if he was about to die. இப்படி இருக்குதுன்னு நினைச்சா சித்துக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. அவன் அந்த வழியில வந்து ஒருவேளை நான் செஞ்ச தவறுகளால நான் ஒருவேளை இறந்து கூட போயிடுவேனோ என்னமோ, இந்த மாதிரி எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டான் டாம். So what is Sid going to do? He climbed down the stairs. He climbed down the stairs to call Aunt Polly. Aunt Polly வந்து கூட்டின்னு வரலாம், அத்தையை வந்து கூட்டின்னு வந்தா அவங்க ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுவாங்க, எப்படியாவது காப்பாத்திடுவாங்க டாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆன் போலியை கூட்டின்னு வர போறான். ஆன் போலி hurried upstairs trembling, ஒரு தடுமாற்றத்தோட, அதாவது இப்படி முன்னும் பின்னுமா போறாங்க. Not a steady walk. She is moving. She is also having a fear. What has happened? Why Tom is in pain? She is also unaware. That is the reason she hurried upstairs. வேக வேகமா அவசர அவசரமா படியை வந்து தடுமாற்றத்தோட ஏறி போறாங்க. Soon she understood Tom was pretending of dying Soto. கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் வந்து பொய்யாதான் சொல்றான், கட்ட விரல்ல வந்து வலிக்குதுன்னு பொய்யா நாடகம் ஆடுறான் அந்த பையன். So now Tom told it was awful aching of loose tooth. அத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன காரணத்தை சொல்றான், இல்ல இல்ல பல்ல ஆணிட்டு இருக்குல்ல அதுதான் ரொம்ப வலிக்குது அத்தை, அதான் ரொம்ப வலிக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்றானா. What she does, will she leave him like that itself? Soon she took out a silk thread and a chunk of fire, and she was ready to pull his tooth. பல்ல எப்படியாவது புடுங்கிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ டாம் pretended to go to school. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த வழியெல்லாம் நம்மளால பொறுத்துக்க முடியாதுப்பா, நான் வந்து ஸ்கூலுக்கே போயிடுறேன், நீஞ்செல்லாம் நான் போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Now he pretended, that is to act. He started to say that he is not having any pain. I am ready to go to school and I'll not say again I'll go for fishing. So old Aunt Polly, she loved the mischievous Tom, though he tries to break her heart often. அடிக்கடி அவங்களுடைய இதயத்தை வந்து காயப்படுத்துற மாதிரி சில நேரங்கள்ல குறும்புத்தனமான செயல்கள் டாமரோடது இருக்கும், ஆனா சில நேரங்கள்ல அதை ரசிக்கவும் செஞ்சிருக்காங்க. At times she was enjoying this mischief done by Tom. So she didn't leave him. Finally, she pulled his tooth in a crude way. ரொம்ப ஒரு கடுமையா கடுமையான விதத்துல வந்து அந்த பல்ல பிடுங்கிடுறாங்க. And she relieved him from the toothache. With this, the story comes to an end. So now we see, after reading the story, after recapping the story, what do we get to know? So, main points about Tom Sawyer. Main points about Tom Sawyer. He was the nephew of strict Aunt Polly, who was mischievous, hated going to school, and he loved fishing.
மீன் பிடிக்கிறது, தண்ணியில நீஞ்சுறது இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. He loved fishing. And he has a brother Sid and cousin Mary. And he was a wonderful actor. ஆக்டர்னா என்ன? நாடகம் ஆடுறது, ஒரு பொய்யான வழி இருக்கா மாதிரியோ மத்தவங்களை ஏமாத்துறது, அந்த மாதிரி ஆக்டர். நாட் அ டிபிக்கல் ஃபிலிம் ஆக்டர். ஓகே, டோன்ட் டேக் இன் தட் சென்ஸ். அண்ட் குட் இன் டெல்லிங் லைஸ், பொய் சொல்றதுல வந்து ரொம்ப சிறப்பா செய்வான். He could tell lies. So in such a manner that the opposite person believes him completely. So this is the characterization of Tom Sawyer. Next, we get to know about Aunt Polly. She is the aunt of Tom, Sid, and Mary. Took good care of them. அவங்கள நல்லாவே பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க. When Sid told that Tom was dying, she fled upstairs. வேகமா மேல ஏறி போறாங்க. She scared Tom by preparing instruments to pull his tooth, which made Tom to confess the truth. இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுனால தானே அந்த பையன் உண்மையை ஒத்துனான் இல்லையா? She scared Tom with preparing instruments to pull his tooth, which made him to confess the truth. ஒத்துக்கிறது. கன்ஃபெஸ்னா என்ன? ஒத்துக்கிறது. நான் பொய் தான் சொல்றேன், நான் வந்து ஸ்கூலுக்கே போயிட்டேன், எனக்கு ஒன்றும் வலிக்கலாம் இல்லத்த அப்படின்னு கடைசியில சொல்லிடலாம் இல்லையா? நெக்ஸ்ட், Sid Sawyer. Sid was younger brother of Tom. He was in deep sleep when Tom woke him up by his imaginary sickness. கற்பனையான ஒரு உடம்பு முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி சித்தை எப்படியோ எழுப்பிடுறான் டாம். So when he believed Tom was in dying condition, he felt sorry for not waking up. உடனே எழுந்துக்கல. இவ்வளோ நேரம் அந்த பையன் 12 மணி நேரமா கத்திட்டு இருக்கான், இப்பதான் நம்ம முழிச்சுட்டு இருக்கோமேங்கிறத நினைச்சு உடனே வந்து ஆண் போலியை வந்து உதவி கேட்கறதுக்காக ஓடி போயிடுறான். He immediately moves to take help of Aunt Polly. So information about Tom Sawyer, their characterization has been mentioned over here. அவங்கள பத்தின தகவல் இந்த கதையிலேயே நம்ம பார்த்திருப்போம். But to tell in a gif, I have written it on the board. Now, what we'll do is, நமக்கு இந்த கதையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஒரு ஆர்டரா நமக்கு தெரியும், என்னென்ன நிகழ்வு எப்போ நடந்ததுன்னு. So what we'll do is, we'll try to rearrange the sentences. That is, rearrange the given sentence in the correct order. சரியான வரிசையில வந்து நம்ம அந்த ஸ்டோரியை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேயா? It has been jumbled up. We'll arrange them in proper manner. One moment. So these kind of questions, it comes for us in exam. 5 mark question வரும். 5 sentences, 5 marks. Okay. First, let me read out the 5 sentences. Then you analyze and let me know the order. இந்த வரிசையில வந்து நம்ம எழுதணும், இந்த சென்டென்ஸ் முதல்ல வரும்ங்கிறத சொல்லுங்க. Oh, Aunt Polly, come, Tom is dying. Tom groaned and fancied to feel pain in the toe. Tom, you are not dying, are you? He wished he was sick to stay home from school. Monday morning found Tom Sawyer miserable. So, இந்த 5 sentences வச்சு பார்க்கும்பொழுது இந்த சென்டென்ஸ் வந்து முதலாவதா வரும் நமக்கு தோன்றது. He always felt Monday morning to be miserable. Yes. So first sentence would be, Monday morning found Tom Sawyer miserable. As he found it to be miserable, he wished to be sick and stay home from school. வீட்லயே இருந்துடலாம், ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம், திங்கக்கிழமைனாலே ஸ்கூல் போக வேண்டாம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம். So this is the second sentence in the coherent order. Third sentence, so he has found out the reason that to say I'm sick and he wants to stay at home, that is to be away from school. So what he does, now he has found the reason. He fancied to feel pain. ஒரு வலி இருக்கா மாதிரியே அப்படியே
வழியில வந்து சத்தம் போடுறான். ஸோ டாம் groaned and fancy to feel pain in the toe. Next, what's the next sentence? சித் சொல்றான் இல்லையா, டாம் யூ ஆர் நாட் டையிங் ஆர் யூ, நீ ஒன்னும் வழியில இறந்து போயிடல அப்படின்னு சித் சொல்றான். தென் ஃபைனலி ஹீ ஒன்லி கோஸ் அண்ட் கால்ஸ் அப் ஆன் போலி, yeah, who is in the downstairs. He runs and calls Aunt Polly for help. So, oh Aunt Polly, come, Tom's dying. He goes and brings her. யாரு சிட் போய் போலி அவங்கள வந்து அழைச்சிட்டு வரதுக்கு போறான். This is the order in which these 5 sentences have to be arranged. இந்த விதத்துல தான் இந்த 5 சென்டென்ஸுமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். தி கொஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின் தான் இந்த கேள்விக்கான பெயரே. ஆர் ரீஅரேஞ்ச் தி சென்டென்ஸ் இன் தி குரோனாலாஜிக்கல் ஆர்டர், இப்படி கூட கொடுக்கலாம் அந்த கேள்வியை. சூப்பர். ஐ ஹோப் யூ ஹேட் understood how questions would be asked. We'll see one more such question. இதே மாதிரி இன்னும் ஒரு 5 சென்டென்சஸ் அதுக்கான வரிசையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேயா? ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க. அந்த கதையை வந்து ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால ஈஸியா எந்த ஆர்டர்ல எழுதணுங்கிறது தெரிஞ்சிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். த tooth was hanging loosely by the bedpost. You seem to try every way you can to break my old heart with mischief. What is the matter with you, child? One of them is loose and it aches perfectly awful. ரொம்ப வினோதமா பயங்கரமா வலிக்குது பல்லு. It aches. Aches தான் என்ன வலிக்கிறது. Perfectly awful. போலி வந்து கேக்குறாங்க இல்லையா, வாட் இஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட், என்ன பிரச்சனை உனக்கு, வாட் இஸ் தி மேட்டர் வித் யூ சைல்ட். For that he says, one of them is loose and it is perfectly aches, and it aches perfectly awful. Next sentence. Okay. பல்ல புடுங்கிடுவேன். She was ready with the instruments. Now what he says, I don't want to stay home from school. நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன், நான் ஃபிஷிங்லாம் கூட போகல, நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன், நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். Then the tooth was hanging loosely by the bedpost. She finally anyways plucked it out, and she concludes her conversation with him. Every time you try to break my old heart, mischief. This is what she says. Yes, one of the sentence has been mistakenly written in the fourth sentence. One moment. Good.
Now we'll try to see passage questions. இது வந்து இன்னுமே ஈஸி நமக்கு. அந்த கொடுக்கப்பட்ட பேசேஜ்ல இருந்து தான் கேள்வியும் இருக்கும். பதில ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? Just one passage. Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found miserable because it began another week's slow suffering in school. He generally began the day with wishing he had no holiday in between. He made going into prison again so much worse. With this paragraph is given from the story on Monday morning. So, what are the possible questions that we can have? Why were Monday mornings miserable for Tom? And what was going to school compared to by Tom? Two questions. For them, the answer is why Monday mornings were miserable for Tom? Tom hated to go to school on Monday mornings, so he felt miserable. What was going to school compared to him? Compared to by Tom? It was like going to a prison. He compared going to school as going to a prison. The school was compared to going to a prison. So two sentences, only two questions from this paragraph. If at all the paragraph is little more lengthy, instead of a coherent order question, they will ask a passage comprehension for 5 marks. ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த passage comprehension இல்லாட்டி coherent order questions. Okay? Fine. Is there any doubts to anyone regarding this supplementary reading? Okay, fine. As we are having a minute more time, we will have a quick look into glossary section as well. Okay. So, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? Perfectly stay in your mind. Panting, breathing quickly. Breathing quickly. வேக வேகமா மூச்சு விடுறது. She stood at the top of the stairs, panting heavily after intense workout. கடினமான ஒரு உடல் பயிற்சி. அதனால இந்த படிக்கட்டை ஏறி அப்படியே நின்னுந்தாங்களாம். She was panting heavily. Breathing very heavily. Super. Exertions. ஓடக்கூடிய ஒரு அந்த முயற்சி, effort. The athlete's physical exertions during the marathon left her completely drained. இந்த பெண் போட்ட அந்த முயற்சி வந்து சுத்தமா எனர்ஜியே இல்லாம ஆக்கிடுதான். Because she would have spent lot of hours in her practice. So this sentence isn't there in our book. For us to know where we can use this word in our day-to-day life. ஒரு simple example இந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் இதுல கொடுத்திருப்பேன். இந்த front portionல வந்து இந்த வார்த்தைக்கான அர்த்தம். Now we saw a sentence for this particular verb. Okay? Thank you. Aggravated. It means irritated. எரிச்சல் முடுறது இல்லாட்டி கடுப்பாருதுன்னு சொல்லுவோம்ல. The traffic jam aggravated her already stressful day.
Traffic jam aggravated her already stressful day. Groan. A low mournful sound often expressing pain. வலிக்கிறது, எனக்கு ரொம்ப வலிக்கிறது இந்த மாதிரி சத்தம் போடுறது. A low mournful sound often expressing pain. ஒரு வலியோ இல்லாட்டி முடியலங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக சொல்றதுதான் groaning. The patient let out a loud groan when the doctor touched her injured arm. இந்த காயப்பட்ட கைய வந்து தொட்ட பொழுது அந்த பேஷண்ட் வந்து சத்தமா கூச்சலிட்டாங்க. ஃபீபிள், வீக் ஆர் லேக்கிங் ஸ்ட்ரென்த், தெம்பே இல்லாம இருக்கிறது. ஆஃப்டர் இல்னஸ் his feeble body needed rest. உடம்பு முடியாம இருந்ததுனால அவனுக்கு வந்து அவனுடைய தேகத்துக்கு வந்து சில நேரம் சில நாட்கள் ஓய்வு தேவைப்பட்டதான். ஆஃப்டர் இல்னஸ் his feeble body, that is his weak body needed rest. Okay, so glossary words along with its meaning and a simple sentence has been identified. Okay friends, that is it for the day. Thank you so much. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.